கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, மரணம் நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடுகிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதற்கு தப்பும்படி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஐயா, நான் ரொம்ப நாள பிரச்சனையில இருக்கேன், ரொம்ப நாளா போராட்டத்துல இருக்கேன், ரொம்ப நாளா பலவீனமா இருக்கேன், ரொம்ப வருஷமா எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ரொம்ப வருஷமா பாடலே இருக்கேன், எனக்கு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, நான் சந்தோஷமா வாழ்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, என் இதயத்துக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இந்த செய்தி கேட்டால், மரணம் நேரிடுகிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். அதை நம்ம சிம்பிளா ஒரு சின்ன காரியம் சொன்னா மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நடந்து போகும்போது அந்த தெரு நாய் அப்படிம்பாங்க, விரட்டிக்கிட்டே வந்த மாதிரி இருக்கும். குனிஞ்சு ஒரு கல் எடுத்தாச்சுன்னா போதும், ஓடியே போயிடும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, பயந்து போய் ஓடுனா ரொம்ப வருஷம் ஓடிட்டே இருப்பாங்க. நிமிர்ந்து நின்னாச்சு அப்படின்னா சத்துருக்கு, அதுக்கப்புறம் சத்துரு ஓட ஆரம்பிச்சிடும். அது வரையும் சத்துருவை பார்த்து நம்ம ஓடி இருப்போம். என்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். நாயினாலே பொல்லாத கூட்டம் விரட்டிக்கிட்டே வருது மாதிரி இருக்கா? ஐயா, நான் சொப்பனத்துல கூட, நான் தூங்கும்போது கூட நான் நாயை பார்த்துருக்கேன். நாய் விரட்டிட்டு வர்றது மாதிரி இருந்துச்சு, கடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என் வாழ்க்கை ஒரே மாந்திரிகம், எனக்கு சூனியம் பண்றாங்க, எனக்கு ஏவல், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த காலவெளியில் இந்த செய்தி கேட்டாலும் சரி, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்றால், முதலாவது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே என்னுடைய சிந்தனை, என்னுடைய கண், என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, இதயத்தினுடைய நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்படும் போது, நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஒரு மனுஷன் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது முதல் பாயிண்ட். ஏன்னா சில குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னா, மறுபடியும் பாவ வாழ்க்கைக்குள்ள போகும்போது நாய் தான் கக்கினதை மறுபடியும் திங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து நாய் வளர்த்துருக்கேன், அதனால எனக்கு தெரியும். நாய் கக்கும், மறுபடியும் தின்றும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வேகமா சாப்பிட்டுட்டு உள்ள போய் விற்கிற உடனே மறுபடியும் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அது கக்கும், மறுபடியும் சாப்பிடும். ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள்
நம்ம வாழ்க்கையிலே பழைய பாவம் தொடரக்கூடாது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்ம எந்த பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுறோமோ அதுல நம்ம உறுதியா இருக்கணும். ஏன்னா சத்துரு எப்படி வாரா அப்படின்னா, பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கை, பழைய ஃப்ரெண்டு, பழைய 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 காரியங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தங்கள் சாட்சியின் வசனம் என்று பார்க்கும்போது பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தம் தான் நம்மளை மீட்டு எடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கிறார். 1 யோவான் 1:7 அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரித்த பின்பாக அந்த பாவத்துல நம்ம மறுபடியும் இருக்கக்கூடாது, தொடரக்கூடாது. அது வேரோடு அழிக்கப்பட்டிருக்கணும். ஒரு மரம் வளர்க்கும் போது வீட்டில் இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா அந்த மரத்தை வெட்டி எடுத்துருவாங்க. அந்த மரத்தை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு மாசம் இல்லை 2 மாசம் கழிச்சு மெதுவாக பார்ப்பாங்க, இது எப்படி மறுபடியும் முளைச்சுது, நம்ம தான் வேரோடு எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கொஞ்சோண்டு இருந்தால் கூட அதையும் வெட்டி எடுத்துருவாங்க. இல்லை வெட்டும் போதே முழுசா செக் பண்ணுவாங்க. அந்த மரத்தினுடைய வேறு 4 பக்கம் போகும். அந்த 4 பக்கமும் கரெக்டா எடுத்தாச்சு அப்படின்னா அந்த மரம் மறுபடியும் வளராது. பழைய பாவ காரியங்கள், பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் எதுவுமே தொடரக்கூடாது. நாம் கிறிஸ்துக்குள் இருக்கும்போது ஆசீர்வாதம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் தொடரக்கூடாது. நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஜெயிக்கணும் அப்படின்னா பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் தொடரக்கூடாது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமையின் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிற சுதிரம்பா. புதிய நாளிலும் எங்க வாழ்க்கையிலே எந்த ஒரு பாவம் தொடரக்கூடாதுப்பா. உங்க இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் பிசாசை ஜெயிக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருக்கணும். அப்படிப்பட்ட புது கிருபைகளை தாங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண, காண்டாமிருத்தது பலனை தாங்க. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்க. கிருபையின் வரலால் நிரப்புங்க. ஞான வரலால் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலால் நிரப்புங்க. கத்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பாத்திரமா இருக்கணும். வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. இந்த நாள் முழுது கத்தர் கூட உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க இரத்த கோட்டைகளை வேறிடுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுடுங்க. கத்தர் கூட இருங்க. உங்க நாம விடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.